எல்லாருக்கும் வணக்கம். இதான் நான் உங்கள் சவுந்தர் பேசுகிறேன். எவ்வளோ விஷயங்களை ஒரு நாளையில் நம்ம கடந்து போகிறோம். ஆனால் ஒரு சில விஷயங்களை நம்ம கடந்து போகும்போது தான் நம்மளுக்கு மனசில் ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கும். அது ஒரு பல நினைவுகளை கொண்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் தான் நான் ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி போனது. இது 38 அவுல்கா தெரு, கொசப்பேட்டை, வேலூர். இந்த வீட்டில் தான் எங்களுடைய குழந்தை பருவமும் வளர்ந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தோம். ஓடி ஆடி விளையாடுற வயசு, நல்லா தெரிஞ்ச வயசு, நினைவு தெரிஞ்ச வயசுலேருந்து எங்களுக்கு இந்த வீடு நல்லா ஞாபகம் இருக்குது. நிறையா பேர் இருந்தாங்க. இந்த திண்ணை தான் எங்களுடைய லைஃப். ஈவினிங் டைமில் இந்த வீட்டில் ஒரு ஆயாமா இருந்தாங்க. இந்த வீட்டில் தான் சுந்தி அம்மா இருந்தாங்க. குமாரன் இருந்தார். டிவி பார்த்த ஞாபகங்கள். அதில் இந்த பக்கம் போனோம்னா இந்த குழவைகளில் தான் வந்து மாவு அரைப்பாங்க, நானுங்களை வச்சுக்கிறோம். ஆட்டை வைப்பாங்க. ஆட்டி எடுத்தால் தான் மறுநாள் இட்லி தோசை கிடைக்கும். ஸோ அப்படியே இந்த நினைவுகளோடு நம்ம இப்போ உள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து சுந்தர் வீடு இங்கே தான் இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனால் இந்த அக்கா ஜோதி அக்கா இந்த வீட்டில் இருந்தாங்க. ஜோதி அக்கா ஆப்போசிட்டில் நாராயணன் அண்ணன் அப்படின்னு ஒரு அண்ணன் இருந்தார். அப்புறம் செல்வி அக்கா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன தம்பி அப்படின்னு ஒரு பையன் தான், இல்லை அவங்க ஃபேமிலி வந்தாங்க. அதை தாண்டி போனால் தான் இப்போது இங்கே வீடு, இப்போ நாங்கள் இருந்த வீடு வருது. ஸோ இந்த திண்ணையில் தான் எத்தனை பேர் டிவி பார்த்தோன்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஞாயிற்றுக்கிழமை வந்து படம் போடுவாங்க. அந்த படத்தில் நாங்கள் எவ்வளோ பேர் உட்காந்துருப்போம் இந்த வீட்டுக்குள்ளேன்றது உங்களால் எண்ணிக்கையே எண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருந்தது. இந்த ஒரு வீட்டில் தான் நான் வளர்ந்த இடம். இதில் பார்க்கும்போது அப்படியே நினைவுலாம் அப்படியே வருது. இதில் ஏகப்பட்ட ஓவியங்களை வரைஞ்சி அதை மாட்டி விட்டு தொங்க காலம் இருந்துக்கிறது. சின்ன பசங்கள்லாம் நாங்கள் ஒன்றா விளையாடி இந்த காலம் இது. ஸோ இந்த பூஜை ரூம்லாம் பார்க்கும்போது அப்படியே அந்த டைமில் என்ன இருந்ததோ அதை அப்படியே பார்க்க முடியுது. இப்போ அந்த மாதிரி ஒரு சில ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதனால் இந்த வீட்டில் 6 பேர் இருந்தோன்னா அது நம்ப முடியல. இந்த வீட்டிலே வளர்ந்த இன்னொரு ஆள் பவானி, புஷ்பாக்கா பொண்ணு. குழந்தையாகும்போது நாங்கள் தான் எடுத்து வந்து வச்சு இங்கே தான் வளர்ப்போம். முக்கால்வாசி அது நம்ம வீட்டில் தான் இருக்கோம். இது இல்லாமல் நாங்கள், ராஜா, லதா, சுந்தர் இதெல்லாம் நாங்கள்லாம் ஒரே ஏஜ் குரூப்பு. நாங்கள் எல்லாமே ஒன்றா விளையாடுறது நிறைய விளையாட்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் மீன் வளர்த்தோம். கலர் ஃபிஷ்லாம் வாழ்ந்து இந்த இடத்துலலாம் தொட்டி வச்சு கலர்லாம் மீன் வளர்த்தோம். புஷ்பாக்கா வீட்லேயும் நிறையா வச்சுருந்தோம் நாங்கள். அப்போது இந்த வீடு ஃபுல்லாகவே ஜனமாக இருந்ததுனால நிறையா ஒரு கலகலப்பாக இருக்கும். எப்பவுமே கொஞ்சம் பிஸியாக இருக்கும். இந்த இடத்துல தான் புருஷோத்தனன் இருந்தார். புருஷோத்தனன் அவங்க ஃபேமிலி இருந்தாங்க. இப்போ ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தி, மகா, காமாட்சி எல்லாம் அந்த வீட்டில் இருந்தாங்க. இப்போ இந்த ஏரியாவில் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா வீடியோ டெக்கு போடுவோம். நாங்கள் வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னா எப்போயாவது டைமில் டெக்கு எடுத்து வந்து போடுவோம். இது வந்து நம்ம வச்சலாமா இந்த வீடு, வச்சலாப்பா இருந்தார். மிக்சர்லாம் எடுத்து வந்து தருவார். நாங்கள் சாப்பிட்ட காலம் இருக்குது. அதே போல் இதுதான் புஷ்பாக்கா இந்த வீடு. புஷ்பாக்கா இந்த வீடில் நாங்கள் தான் நிறையா இருந்தோம். அவங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க. நாங்கள் எடுத்துக்கும் போய் எல்லாத்தையும் மீனெல்லாம் வச்சு விட்ருவோம் அவங்க வீட்டில். அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்தாங்க. ராஜா லதா இந்த வீடு இது. நாங்களாம் பாட்டு கேட்ட இடம். இவங்க தான் பாட்டுலாம் போடுவாங்க. நிறையா பாட்டு இருந்தது. அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் டேப் கிடைக்கும். அது நாங்கள் ஞாபகத்தில் இருக்குது அப்படியே. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாஸ்கரன், கோமதி இருந்தாங்க. பாஸ்கரனை பற்றி சொல்லவே தேவையில்லை, நல்லா பழகுவார். இப்போ அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரில, இருந்தாலும் அவர் ஞாபகம் அப்படியே இருக்குது. இந்த இடத்துல தான் அரியண்ணன் இருந்தார். அரியண்ணன் ஃபேமிலி. அரியண்ணன் ராமபூர்த்தி 2 பேருமே இங்கே தான் இருந்தாங்க. அவங்க அம்மா ஃபேமிலி எல்லாமே இங்கே இருந்தாங்க. இதெல்லாம் அப்படியே இன்னும் அப்படியே தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம இது ஒரு பாத்ரூமாக இருந்தது. இது ஒரு கிணறு. இந்த கிணத்துல தான் தண்ணி நம்ம தண்ணி வற்றுற காலமும் இருக்குது. தண்ணி வற்றிச்சுன்னா போர்வெல் தான் போகணும் நாங்கள். இது காமனான பாத்ரூம். அப்படியே பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூம் பழைய பாத்ரூம், இது புது பாத்ரூமு. 10 ஃபேமிலி ஒரு இடத்துல இருந்தாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமான்றது தான் பதில். ஆனால் இருந்தது, அப்படி தான் நடந்தது. அவ்வளோ பேரும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க இந்த வீட்டில் இருக்கும்போது வரைக்கும். அந்த மாதிரி ஒரு நினைவுகளை வந்து அவங்க வேறு எங்கேயும் செஞ்சுருக்க முடியாது. இந்த ஒரு மொட்டை மாடியில் எவ்வளோ ஒரு சம்பவங்கள். நாங்கள் ஒளிஞ்ச காலம், அதாவது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒளிஞ்ச காலம். ஆயாம்மா வந்து இழுத்து போன காலமும் இதே காலம். நாங்கள் வந்து புகை கொண்டு பின்னால் ஒளிஞ்சிப்போம், வந்து இழுத்து போயிருக்காங்க. இந்த மொட்டை மாடியில் நாங்கள் சாமி சிலை வச்சு கும்பிட்டுக்கிறோம். அதாவது சின்னதாக ஒரு சாமி சிலை மாதிரி வச்சு அதுக்கு பூஜைலாம் பண்ணி அதுக்கு ஒரு திருவிழா மாதிரி பண்ணுவோம். அதிலலாம் நிறைய பேர் கலந்துருக்காங்க. நாங்கள் நொண்டி விளையாடிருக்கிறோம், லகோரி விளையாடுவோம். அதே மாதிரி பட்டம் விட்டுருக்கோம். 4 முழுக்க பட்டம் விட்ட காலம் ஒன்று இருக்குது. இங்கேருந்து நான் பட்டம் விட்டோம்னா நிறையா பட்டம் வானத்தில் பறக்கும். நிலா சோறும் சாப்பிட்ருக்கோம். நைட்டு இங்கே படுத்துருக்கோம். மொட்டை மாடியில் படுப்போம் நாங்கள். இது சுந்தரம் இந்த வீடு. சுந்தரம் அவங்க ஃபேமிலி இருந்தாங்க.
சுதாக்காலாம் இருந்தாங்க. அவங்க வீட்லேயே அவங்க பாட்டுக்கு போடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா 4 மணிக்கு அவங்க நீங்கள் கேட்டவை போடுவாங்க. அதை கேட்குறதுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். இது வந்து மேலேருந்து பார்க்குற வியூ. ஓட்டு வீடுல நாங்க துள்ளி குதிச்சு அந்த பக்கம் போன காலம். அதாவது இந்த ஸ்லாப்லேருந்து அந்த வீட்டுக்கு தாவுவோம். கீழேருந்து சத்தம் வரும், திட்டுவாங்க. நாங்க அதையும் கண்டுக்க மாட்டோம். ஆனா விளையாடின காலம் உண்டு அது. பொங்கல் காலத்தில எல்லார் வீட்லேயும் நாங்க வந்து சுண்ணாம்பு அடிப்போம். அப்போது அந்த ஒரு சீசன் நல்லாவே இருக்கும். இந்த இடத்துல தான் நாங்க படிச்ச காலம். அதாவது எக்ஸாம் வந்துச்சுன்னா, நாங்க வந்து இங்க டென்ட் போட்டு இங்க உட்காந்து நாங்க படிப்போம். அந்த புகை குண்டு, இந்த புகை குண்டு பக்கத்துலயும் எல்லாம் ஆள் இருப்பாங்க. நாங்க படிக்கிறோம். நாங்க இங்க வந்து மொட்டை மாடிக்கு வந்துட்டோம்னா, அந்த எக்ஸாம் சீசன்ல ஃபுல்லா படிக்கிறது. மத்த நேரத்துல எல்லாம் விளையாட்டுனா விளையாட்டு, படிப்புனா படிப்பு. அந்த மாரி இருந்தோம். இதுதான் இப்போ நம்ம பக்கத்து வீட்டோருடைய தோற்றம் நம்ம பார்க்குறது. அந்த ஏரியா ஃபுல்லாவே அப்படியே தான் வச்சிருக்காங்க. நம்ம வக்கீல் வீட்லேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சீனு மணி இருந்தாங்க இல்லையா? சீனு வீடுன்னு சொல்லுவாங்க. நம்ம அங்கே டிவி பார்க்க போவோம், ஒளியும் பார்க்க போவோம். அவங்க வீடு வரைக்குமே எல்லாமே அப்படியே தான் இருக்குது. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா என்ன தோணுமோ, அதே அப்படியே கனவுல பார்த்த மாதிரி அப்படி நிஜத்தில் பார்க்குறோம். இந்த பூசப்படாத செவுரு கூட எங்களுக்கு நினைவு தெரிஞ்சு தான் கட்டினாங்க. ஃபஸ்ட்டு ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதை எழுப்புனாங்க. இன்னும் பூசாமல் அப்படியே தான் இருக்குது. ஆனா, அது அப்படியே அந்த காலத்துக்கு நம்ம போனா போல ஒரு ஃபீலிங் வருது இங்க வந்தா. ஸோ எல்லாமே மொட்டை மாடியில எத்தனை விஷயங்கள் எல்லாம் நிறையா ஒரு புக்கே எழுதலாம் அந்த மாரி இருந்தது. இந்த இடத்துக்கு வந்தாவே நம்ம ஸ்கூலுக்கு கிளம்புன நாட்கள், நாங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தா இந்த இடத்துல நாங்க வேக வேகமா குளிச்சுட்டு நாங்க போகணும். அந்த மாரி ஒரு நாட்கள் அது. மொபைல் இல்லாத நாட்கள். மொபைல் ஃபோன் இல்ல. ஒரு டிவி இந்த ஏரியால வந்து அங்க ஒரு டெக் எடுத்து வந்து போட்டு படம் பார்த்த நாட்கள். எவ்வளோ பேர் இந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. நிறைய பசங்க இங்கேருந்து நம்ம வெளியே வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஜேஇ, கோபி, புஜ்ஜு, நம்ம புஷ்பகா, பவானி, அப்பு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோதிகா பசங்க, புட்டு, அப்புறம் ராஜேஷு, அந்த மாதிரி வந்து எவ்வளோ குழந்தைங்க, விஜயக்கா பசங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, காமாட்சி ஆகட்டும், மகா ஆகட்டும், எல்லாமே நம்ம இங்கேருந்து தான் நாங்கள் வெளியே வந்தோம். ஆக்சுவலாக வந்து குழந்தை பருவத்தை நாங்கள் இங்கே தான் கழித்தோம். பண்டிகை நாட்களெல்லாம் நம்ம இங்கே கொண்டாடுற மாதிரி இது வரைக்கும் வேறு எந்த ஒரு வீட்டுக்கு போனாலும் அந்த மாதிரி நாங்கள் பார்க்குறதில்ல. ஒரு தீபாவளி ஆச்சுன்னா காலையில் ஒரு 5 மணிலேருந்து ஆரம்பித்த பண்டிகை நைட்டு ஃபுல்லாக முடியும். அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சுந்தரியம்மா வீடு. இந்த வீட்டில் நாங்கள் ஃபஸ்ட்டு இவங்க தான் டிவி வாங்கினாங்க. நாங்கள் டிவி பார்த்த காலம் உண்டு. இந்த திருநீரில் தான் எங்கள் பண்டிகை காலம்லாம் உண்டாச்சு. இது பாருங்கள், 38 அவளுக்கு ஒழுங்கு இருக்குது, அப்படியே தான் இருக்குது. இந்த திருநீரில் வச்சு நாங்கள் பாட்டு கச்சேரி நடத்திருக்கோம். தாளம் தட்டி பாட்டு பாடியிருக்கிறோம். எங்கள் தீபாவளி பொங்கல் பண்டிகைகள்லாம் எல்லாம் தெருவில் தான் நடக்கும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிருக்குமா? நம்ம தனி வீட்டில் இருந்திருந்தால் கூட, ஒரு பணக்கார வீட்டில் ஃபேமிலியில் பிறந்திருந்தா கூட இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்றதுலாம் டவுட்டு. இந்த திண்ணையில் எத்தனை தாயபாஸ் விளையாடிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை விளையாட்டு. நாங்கள் தீபாவளி கந்தக வெடின்னு வெடிப்போம், குழாய் வெடி. அதெல்லாம் இந்த காலத்தில் யாரும் பார்க்க முடியாத காலம். தாட்சாணி அக்கா இந்த இடம். இந்த பக்கம் டியூஷன் டீச்சர் ஒருத்தர் நடத்துனாங்க. அப்புறம் இந்த பக்கமும் ஒரு ஐயர் ஃபேமிலி இருந்தாங்க. இந்த தெருவில் நாங்கள் விளையாட்டு கிடையாது. அது பம்பரம் ஆகட்டும், கில்லி ஆகட்டும், கோலி ஆகட்டும், இந்த ஐஸ் பை ஆகட்டும், எல்லா விளையாட்டையும் நாங்கள் விளையாடிக்கிறோம். இந்த தெருவில் வந்து நைட்டில் பார்த்திங்கன்னா குல்ஃபி வருவாங்க. ஈவினிங் வந்து ஒரு ஐஸ்கார் வருவாங்க. காலையில் கோலமாவு, காலையில் பஜனை வீட்டு பாடிக்கும் போகிறவங்க வருவாங்க. எத்தனை பேர், எத்தனை ஒரு ஆளுங்க. இந்த பக்கம் ஒளியம் பார்த்துச்சுன்னா, நீங்கள் நம்ம சீனி வீட்டில் தான் பார்ப்போம். அந்த வீட்டில் ஆளுங்க இருப்பாங்க, தெருவில் யாரும் இருக்க மாட்டாங்க. காலையில் மகாபாரதம் பார்த்த காலம் உண்டு. இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஆனால் இதெல்லாம் என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்தது தான், நாங்கள் அனுபவிச்சது தான். அவங்கவுங்க லைஃப்பில் இந்த வீடு எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். ஒரு வளர்ந்து விட்டு வெளியே வந்த வீட்டை நம்ம சீக்கிரத்தில் மறக்க முடியாது. அதுபோல் தான் இந்த 38 அவளுக்காக தெரு எங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு அங்கம். இதை வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு கண்ணை மூடி கணக்கு இருந்தால் ஒரு 30 வருஷம் போன மாதிரி தான் இருக்குது. எல்லாமே அப்படியே தான் இருக்குது. எனக்கு டைம் கிடச்சா நீங்களும் வந்து பாருங்கள். 38 அவளுக்காக தெரு.